அத்தை, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதத்தான் லட்சுமி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணி இன்னைக்கு ஆதிய போக விடாம பண்ணணும். ஏ பாரதி, பாரதி. பாட்டி ஒரு நிமிஷம், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை. இல்லம்மா, இங்க வான்னு சொல்றல்ல, வா. என்னாச்சு பாட்டி? எதுக்கு என்ன இப்படி இழுக்குறீங்க? போடி கூறு கட்டவளே. அந்த மித்திரா ஏதோ டிராமா போட்டு ஆதிய உடனே கிளம்பி வர சொல்லியிருக்கான். ஆதியே கிளம்பிட்டு இருக்கான். அவன் போக கூடாது. நீ ஒண்ணு பண்ணு, காய்ச்சல் தலைவலி வந்த மாதிரி நடி. வேணாம் வேணாம், அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்படி பண்ணலாம். நானு எண்ணெய தரையில ஊத்தி விட்டுறேன். இல்ல இல்ல இல்ல, சோப்பு தண்ணிய ஊத்திடுறேன். வீட்டை தொடச்சதுல சோப்பு தண்ணி தெரியாம கொட்டி நீ அதுல காலை வச்சு வழுக்கி விழுந்த மாதிரி நடி. மத்தத நான் பாத்துக்கிறேன். பாட்டி என்ன பாட்டி பண்ண போறீங்க? இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் விளக்கம் கட்டிட்டு இருக்கா. கால்ல அடிபட்டு இருக்குன்னு டிராமா போட்டு அவனை போக விடாம நிறுத்திடலாம். எப்படி ஐடியா? ஐடியா ரொம்ப கேவலமா இருக்கு பாட்டி. ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க பேசாம இருங்க. என் வாய அடைக்கிறதுல இரு. என்னடி தேவையில்ல? நீதானே ஆதி அங்க போக விடக்கூடாதுன்னு சொன்ன. அதென்ன, நைட் அவ்வளவு கஷ்டப்பட்டு டிராமா போட்டு ஆதியே இங்க வர வச்சுங்க. அது அப்ப ஓகேமா. இப்ப ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காருல. இங்க பாருங்க, நம்ம எல்லா நேரமும் இதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அவர் போய் மீட்டிங் முடிச்சிட்டு வரட்டும். ஏய் பாரதி, புரியாம பேசாத. அவ ஏதோ பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு இருக்கா. ஆதி போனா இனிமே வரவே மாட்டான். நல்லா சொல்லு லட்சுமி. பாட்டி நீங்களும் சொன்னா கேளுங்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். வேற எதையாவது மனசுல போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க ப்ளீஸ். ஏய் பாரதி, பாரதி, லட்சுமி இவ என்னடி இப்படி இருக்கா? பாரதிய பத்தி தான் தெரியும்ல அத்தை. அவ எப்போ எப்படி யோசிக்கிறான்னு கண்டே பிடிக்க முடியாது. அதுக்காக நாம அதை அப்படியே விட்டுற முடியுமா? விடக்கூடாது லட்சுமி. இவ ஒத்துக்குவான்னு தான் நான் பிளான போட்டேன். இவ வேணான்னு சொல்லிட்டு போறா. என்ன பண்ணலாம்? ஒத்துக்கலேன்னா என்ன, நாமளே பிளான் போட்டுருவோம். அத்தை, என்ன சொல்றீங்க?